ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் ஒரு புதிய நாளை காணும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாளையும் கூட தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக தேவனுடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வழிநடத்துதல் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தும்படியாக தேவனிடத்தில் நான் கேட்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவர் காத்து கொள்ளுகின்றவராய், நம்மை வழி நடத்துகின்றவராய், அந்தந்த நாளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை நமக்கு தருகின்றவராக இருந்து நம்மை இந்நாள் வரை அவர் வழி நடத்தி வந்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவைகளை அறிந்தவராகிய அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை வழிநடத்தும்படியாய், நமக்கு கிருபையை பாராட்டும்படியாக அவர் தாமே இந்த நாள் முழுவதுமாய் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய காரியங்களை செய்ய போகின்றார். இந்த ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையோடு கூட தானே இந்த நாளை அவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் கடந்து செல்லுவோம். 138வது சங்கீதத்தின் 8வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Psalm 138 verse 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நிச்சயமா இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்ற காரியங்களை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். அது என்னவாய் இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஒரு விசுவாசம் தாவீதின் மத்தியில காணப்பட்டது. தாவீது எந்த காரியத்தை செய்ய முற்படும் பொழுதும் அவர்தாமே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்கின்றேன், இது எப்படியாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆகினாலே இந்த காரியத்தை உம்முடைய சித்தப்படி எனக்கு நீ நடத்தி தருவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி எல்லா காரியத்திலும் கர்த்தரை முன்வைத்தவராக காணப்பட்டார். இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிச்சயமாய் தாவீதினுடைய அனுபவம், தாவீதினுடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசமாய் காணப்படட்டும். கர்த்தர் எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய வரும் நாட்களுக்காக, இந்த நாளிலே நான் செய்ய போகின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு கிருபையை நானும் நீங்களும் பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகிறோம். அவர் தம்முடைய கிருபையை நெகிழவிடாது இருக்கின்ற ஒரு தேவன், தம்முடைய கிருபையை அவர் கைவிடாது இருக்கின்ற ஒரு தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல்லியும் செய்யாதிருக்க அவர் மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் காலை வேளையிலும் கூட கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நாளிலே நான் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்கதான கிருபையையும் பாக்கியத்தையும் எனக்கு தருவாராக என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் இந்த ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையோடு தானே நானும் நீங்களும் கடந்து சொல்லுவோம். என்ன விசுவாசம்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய கிருபை அவர் என்னை விட்டு எடுத்து கொள்ளாதபடி என்னிடத்தில் அவருடைய கிருபை கிரியை செய்யக்கூடியதாய், என்னை வழி நடத்தக்கூடியதாய் காணப்படுகிறது என்று சொல்லி நானும் நீங்களும் விசுவாசித்திருக்கின்றபடியினாலே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் கூட வந்திருக்கும் பொழுது அவரை பார்த்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவினர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கின்ற தேவன். ஆகினாலே நான் எந்த காரியத்தை குறித்தும் நான் பயப்படேன், நான் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். ஏனென்று சொன்னால் கர்த்தராகிய நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற தேவன். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற தேவன் என்னோடு கூட இருக்கின்றபடியினாலே நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் விசுவாச வார்த்தைகளை நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்றவர்களாய், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினவர்களாய் கடந்து போகும் பொழுது கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் காணப்படுகின்றார். அவருடைய கரத்தின் கிரியைகளை நானும் நீங்களும் பார்க்கும் பொழுது அது ஆச்சரியத்தக்க விதமாய் காணப்படுகிறது. இந்த நாளிலும் கூட இதே தேவன் தானே உங்களையும் என்னையும் வழி நடத்துவாராக. இந்த நாளுக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது எல்லா ஆசீர்வாதமும் உங்களை பின்தொடரட்டும் என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளுக்குள்ளாய் நீங்கள் கடந்து போகும் பொழுது ஆண்டவருடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விடுங்க. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். ஆமென்.